Hi friends. So first question வந்து ஒரு ages related topic. என்ன சொல்றாங்கன்னா சுமன் கசம் ரெண்டு பர்சன்ஸ் ஓகேவா. ஸோ அந்த சுமனோட ஏஜ் 4 இயர்ஸ்க்கு பிஃபோரா உள்ள ஏஜ் வந்துட்டு அந்த கேன்ற பர்சனோட ஏஜை விட அதில் 80% சொல்றாங்க. 80% ஃப்ராக்ஷன் என்ன வரும் 4:5 இருக்கும். ஸோ அதுவே இந்த சுமன்ற பர்சனோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறமா என்னவா இருக்குன்னு சொல்றாங்க S+8. இந்த கேன்ற பர்சன்டேஜோட 10% மோர்னு சொல்றாங்க. ஸோ கேவோட ஏஜ் 10 இருந்தா இவரோட ஏஜ் 11 இருக்கும் 8 வருஷத்துக்கு அப்புறம். பட் இவருக்கு வந்து ரெண்டு கேஸுமே பர்சன்டேஜ் தான் கம்பேர் பண்றாங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம், ஸோ இது ரெண்டுமே பர்சன்டேஜ் தானே, ஒரு இடத்துல 5 இருக்கு ஒரு இடத்துல 10 இருக்கு. ஸோ நமக்கு ரெண்டுமே பர்சன்டேஜ் ஸோ ஒன்னா தான் இருக்கணும் அந்த வேல்யூ, அதாவது சேமா இருக்கணும். ஸோ ரேஷியோல ஈக்குவேட் பண்ணணும் என்ன பண்ணும் 5 10 ஒன்று 5 10ஆல 10 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லையா 5க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுங்க, என்ன வரும் 10ன்னு வரும். ஸோ இந்த மேலே இருக்க ரேஷியோ மட்டும் இன்ட்டு 2 பண்ணால் போதும். ஸோ இதை இன்ட்டு 2 பண்ணால் இதையும் இன்ட்டு 2 பண்ணணும். இப்போ மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ என்னவா மாறிடும், இது வந்து 8 இருக்கும், இது 10 இருக்கும், இது 11 ஓகேவா. ஸோ இந்த 8ன்றது என்னது 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ், 11ன்றது 8 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். ஸோ கேப் எவ்வளோ ரேஷியோல 3 யூனிட்ஸ் வருதா. இந்த 3 யூனிட்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இந்த 4 + 8 12 வருஷத்துக்கு ஈக்குவல். கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் கே. ஸோ கேயோட பர்சன்டேஜ் வந்து என்ன வருது 3 யூனிட்ஸ் 12னா 10 யூனிட்ஸ் வந்து 40 இயர்ஸ்னு வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 40 இயர்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் ரேஷியோலாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு டாபிக். இந்த மாடலுக்கும் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் வைஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ராஜு சேஸ் 48% ஆஃப் ஹிஸ் இன்கம். ஸோ 100% இன்கம் எடுத்தீங்கன்னா சேவிங்ஸ் 48, அப்போ ரிமைனிங் 52 வந்து எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குமா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டு சேவிங்ஸ் ரேஷியோ வந்து என்னது இவருக்கு இனிஷியலா எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 50:48. ஸோ 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 13:12 இருக்கும் இனிஷியல் ரேஷியோ ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடலுக்கு ஃபார்மேட் என்னன்னா நான் நேற்று சால்வ் பண்ண வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த பக்கம் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேவிங்ஸ். ஸோ நடுவில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம் ஓகேவா. இங்க கீழே வந்து என்ன எழுதணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் கீழே எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ, சேவிங்ஸ் கீழே சேவிங்ஸோட ரேஷியோ. ஸோ இதுதான் ஃபார்மேட் ஓகேவா. ஸோ நமக்கு இந்த ரேஷியோ தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க, அதை வச்சு இஎஸ்டிஎஸ் ரேஷியோ வந்து 13:12 எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே கொடுத்துருக்க வேல்யூலாம் ஃபில் பண்ண போறோம் அவ்வளோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் இன்க்ரீசஸ் பை 11.2%, இன்க்ரீசஸ்னா பிளஸ்ல போடணும், டிக்ரீசஸ்னா மைனஸ்ல போடணும். ஸோ இந்த நடு வேல்யூ சொல்லிட்டாங்க 11.2% + 11.2. இது ரெண்டுல எந்த வேல்யூ சொல்லியிருக்காங்க பாருங்க. while his monthly savings is increased by 45%. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேவிங்ஸ் சொல்லிட்டாங்க இன்க்ரீசிங் 45%, ஸோ +45. இந்த வேல்யூ மட்டும் நமக்கு தெரியாது, பட் அமௌண்ட்ல சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 520 rupees வந்து டிக்ரீஸ் ஆகுது சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியாது. ஸோ நம்ம பர்சன்டேஜை கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு ஈஸியா இந்த சமம் முடிச்சிடலாம். ஸோ இந்த வேல்யூ அன்னோன் வேல்யூவா, இதை எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ வந்து 45 சொல்லிட்டாங்க, நடுவில் வந்து 11.2%, கீழே ரேஷியோ வந்து 13:12. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா இது இன்ட்டு இது பண்ணீங்கன்னா 13x, இந்த 12 × 45 பண்ணீங்கன்னா என்ன வரும் 480, ஒரு 60 540, 13x + 540 ஈக்குவல் டு இது 25 × 11.2 என்ன வரும் 25 11 275, ஒரு 5 280 வருமா. ஸோ 280. ஸோ இந்த 540 அந்த பக்கம் போகும்போது -216 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து -260 டிவைடட் பை 13 என்ன வரும் -20%. மைனஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கொஸ்டின் அதானே சொல்லியிருக்காங்க டிக்ரீஸ் பை 520 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியே மைனஸ் வந்துருச்சு ஓகேவா. ஸோ -20% டிக்ரீஸ் ஆயிருக்கு, அந்த வேல்யூ வந்து 520 சொல்லிட்டாங்க. ஸோ -20% எக்ஸ்பெண்டிச்சரோட வேல்யூ வந்துட்டு, அதாவது 20% எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ வந்து 520. அப்போ 100% எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருந்திருக்கும் 100%னா இதை அப்படியே இன்ட்டு 5 பண்ணீங்கன்னா 2500 2600 இருந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னது 13 யூனிட்ஸ். இந்த 13 யூனிட்ஸோட வேல்யூ 2600னா டோட்டல் இன்கம் கேட்குறாங்க 25 யூனிட்ஸ் என்னது இன்ட்டு 200 பண்ணீங்கன்னா 5000 வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். இந்த மாடல் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து சால்வ் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு என்ன வேணும், 2 ரேஷியோ வேணும், ஒரு ரியல் வேல்யூ வேணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றதான் எடுக்கணும். உங்களுக்கு வந்து சம் ஆஃப் சிபி கொடுத்துருந்தாங்கன்னா சிபி ரேஷியோ கண்டிப்பாக எடுத்தாகணும்.
அதே மாதிரி சம் ஆஃப் ப்ராஃபிட்டோ இல்லை டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா சிபி இஸ்டு ப்ராஃபிட்னு எடுக்கணும். இல்லை எஸ்பியை பற்றின ரிலேஷன் சொல்லியிருக்காங்கன்னா சிபி இஸ்டு எஸ்பி எடுக்கணும். இந்த கொஸ்டினில் என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. had he bought the article ₹150 less, அதாவது சிபியில் 150 லெஸ்ஸாக பை பண்ணி எஸ்பியில் 120 அதிகம் வச்சு வித்துருந்தா. ஸோ சிபி எஸ்பி ரிலேஷன் சொல்லியிருக்காங்களா? நோ. ஸோ நீங்கள் சிபி இஸ்டு எஸ்பி ரேஷியோ எடுத்து ஆகணும். அதை வந்து எதுலேருந்து எடுக்க முடியும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு தான் நம்ம சிபி இஸ்டு எஸ்பி ரேஷியோ எடுப்போம். ஒரு ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க, அதாவது புது ப்ராஃபிட் வந்து 40% சொல்றாங்க. 40%னா சிபி எஸ்பி ரேஷியோ என்னவா இருக்கும்? சிபி 100 இருந்தா எஸ்பி வந்து 140 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5:7. ஸோ ஒரு சிபி எஸ்பி ரேஷியோ கிடைச்சிருச்சு. இன்னொரு சிபி எஸ்பி ரேஷியோக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க எம்பி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மேட் இருக்கு இல்லையா, என்னது எம்பி பை சிபி இன்ட்டு எஸ்பி பை எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பை சிபி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சிபி எஸ்பி ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 60% அபவ் த சிபி மார்க்அப் பண்றாங்களா? ஸோ சிபி 100 இருந்தால் எம்பி வந்து 160 இருக்கும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா 8/5 வரும். ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா 20%. எம்பி 100 இருந்தால் செல்லிங் பிரைஸ் 80 இருக்கும். ஸோ 80 டிவைட் பை 100 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4/5 இருக்கும். ஸோ நான் ஃபார்மேட்டில் தான் ஒரு தடவை எழுதியிருக்கேன். பட் உங்களுக்கு எத்தனை டிஸ்கவுண்ட் இருக்கோ எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டே போகணும். அடுத்த டிஸ்கவுண்ட் நமக்கு என்னது? 25%. ஸோ எம்பி 100 இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 75 இருக்கும். 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 3/4 இருக்கும். ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ 8 × 3 வந்து 24, 5 × 5 வந்து 25. ஸோ இன்னொரு ரேஷியோ வந்து என்ன கிடைச்சிருச்சு? 25:24. ஸோ நான் அந்த ரேஷியோ அப்படியே எழுதிக்கிறேன். 25:24. ஃபர்ஸ்ட் ரேஷியோ இன்னொரு ரேஷியோ வந்து 5:7. அடுத்து என்ன பண்ணுவோம்? ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த 25ன்றது என்னது? பழைய சிபி. இந்த 5ன்றது புது சிபி. புது சிபி வந்து 120 லெஸ் பண்ணியிருக்காங்க. பழைய சிபில இருந்து 120 கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ புது சிபி தான் கம்மியா இருக்கும். ஸோ கம்மியான சிபிக்கு முன்னாடி மைனஸ் போட்டாச்சு. செல்லிங் பிரைஸ் வாங்க. இந்த 24ன்றது என்னது? பழைய செல்லிங் பிரைஸ். 7ன்றது புது செல்லிங் பிரைஸ். பழைய செல்லிங் பிரைஸ்ல இருந்து 120 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பழைய செல்லிங் பிரைஸ் தானே கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டாச்சு. இப்போ டிஃபரன்ஸ் எழுத போறீங்க. ஸோ சிபியில் எவ்வளோ டிஃபரன்ஸ்னா 150. ஸோ இங்கே வந்து 120. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதையும் பண்ணுங்க. 25 × 7 175 இருக்கும். ஸோ -5 × -24 + 120. ஸோ டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது? 55 யூனிட்ஸ் வருது. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 × 150 1050 மைனஸ் ஆஃப் -5 × 120 வந்து +600 மாறிடும். ஸோ 1050 + 600 1650. ஸோ நமக்கு தேவை இந்த இனிஷியல் செல்லிங் பிரைஸ். ஸோ 24 யூனிட்ஸ் என்ன வேணும்? ஸோ இது வந்து ×30 இருக்கா? ஸோ இதுவும் ×30 ஆகி 720 ருபீஸ்னு வரும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ரிலேட்டட் டாபிக். என்ன சொல்றாங்க? ரோஹித் ஸ்கோர்ட் ரன்ஸ் வித் an average of 40 in first X matches and scored runs with an average of 60 in the next 5 matches. ஓகேவா? So due to which his overall average becomes 2x + 4. Find the value of x. ஸோ இது வந்து நம்ம அலிகேஷன் ஃபார்மேட்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ அலிகேஷன் ஃபார்மேட் வந்து இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் இருந்திருக்கும். ஸோ இனிஷியல் ஆவரேஜ். ஸோ அதுக்கப்புறம் சம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் விளையாடி இருப்பாரு, அதனுடைய ஆவரேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸோ நியூ ஆவரேஜ், அதாவது ஆடட் ஆவரேஜ் கூட போடுங்க. அதாவது எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிற ரன்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்சஸோட ஆவரேஜ். ஸோ ஆடட் ஆவரேஜ்னு போட்டுங்க. நடுவில் வந்து ரிசல்டன்ட் ஆவரேஜ், ஃபைனல் ஆவரேஜ், அதாவது இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ஆவரேஜ். ஸோ இங்க வந்து இதுக்குரிய நம்பர் ஆஃப் மேட்சஸ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து இதுக்குரிய நம்பர் ஆஃப் மேட்சஸ். ஸோ இதுதான் ஃபார்மெட். இந்த கான்செப்டுக்கு இதுதான் ஃபார்மெட். ஸோ நம்பர் ஆஃப் மேட்சஸ். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, கொஸ்டின் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் அப்படியே ஃபில் பண்ண போறீங்க. ஸோ இனிஷியல் ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ல 40. இந்த ஆடட் ஆவரேஜ் வந்து என்ன சொல்றாங்க, அடுத்த 5 இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் வந்து 16 வச்சிருக்காரு. ஸோ அந்த ஆவரேஜ் வந்து 60. ஃபைனல் ஆவரேஜ் வந்து என்ன சொல்றாங்க, 2x + 4ன்னு சொல்றாங்க. ஸோ 2x + 4 சென்டர்ல போட்டாச்சு. ஸோ கீழே வந்து இந்த 40 ஆவரேஜ் வந்து எத்தனை மேட்சுக்கு வச்சிருக்காரு, எக்ஸ் நம்பர் ஆஃப் மேட்சுக்கு வச்சிருக்காரா. ஸோ எக்ஸ் போட்டாச்சு. இந்த 60 வந்து எத்தனை மேட்சுக்குரிய ஆவரேஜ், 5 மேட்சஸ். ஸோ 5 போட்டாச்சு. ஸோ இதை நீங்க நார்மல் வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் ஆகும்.
ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ்லாம் குவாட்ரிக் சால்வ் பண்ணுறதுனா டைம் போயிடும். இந்த மாதிரி செம்ஸுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் வந்து போயிருங்க பேசாம. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாமே எக்ஸோட வேல்யூவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 40 60 10ன்னு போட்டீங்கன்னா 20 + 4 24ன்னு வருமா. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 36. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 40 - 24 16. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 9:4 வருமா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 10ன்னு வருது. ஸோ இங்கே 9 யூனிட்ஸ் வருது. ஸோ தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்னது, 25 இந்த இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 54ன்னு வரும். ஸோ 40 60 54. ஸோ இது 6 இங்கிட்டு 14. ஸோ அகைன் இதுவும் தப்பாக தான் வருது. அடுத்து 15 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது வந்து 34ன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஞாபகம் வச்சுங்க, நடுவில் வர வேல்யூ வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்க முடியும். ஸோ 40 60 34ன்னு வருது. ஸோ ரெண்டுமே இந்த 40 60 கம்மியாக இருக்கு. ஸோ நமக்கு வந்து சென்டராக வரணும், இது கான்செப்ட். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3யும் கிடையாது. ஆப்ஷன் 4 பாருங்க, 20 போட்டு பாருங்க. 20 போட்டீங்கன்னா இந்த இடம் என்ன ஆயிரும், 44 ஆயிருமா. ஸோ 40 60 44. இங்கிட்டு வந்து 16ன்னு வரும், இங்கிட்டு வந்து 4ன்னு வரும். ஸோ 4:1ன்ற ரேஷியோவில் இருக்கும். ஸோ இந்த 1 யூனிட்டோட வேல்யூ வந்து நமக்கு 5 மேட்சஸ் தெரியும். அப்போ 4 யூனிட்ஸோட வேல்யூ வந்து 20 மேட்சஸா. ஸோ இந்த 20 தான் நம்ம நடுவுலேயே சப்ஸ்டியூட் பண்ணோம், எக்ஸோட வேல்யூ 20. ஸோ எல்லாமே கரெக்டாக வருது. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எக்ஸோட வேல்யூ வந்து 20. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் இன்வெஸ்டட் P% ஆஃப் ₹16,000 இன் ஸ்கீம் ஏ. 16,000ல P%, அது என்ன அமௌண்ட் தெரியாது, பர்சன்டேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து ஸ்கீம் ஏ சிஐல 20% per annumக்கு 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. 20% per 2 இயர்ஸ்னா சிஐ நெட் வேல்யூ என்ன வரும், 44% வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 16,000ல எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு, P%. 16,000ல P% என்ன வரும், 16,000ல P%னா டிவைட் பை 100 போடுவீங்களா. ஸோ 2 0 கேன்சல் ஆகி 160Pன்னு இருக்கும். இந்த 160P தான் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. 2 இயர்ஸ் 20%. எவ்வளவு சிஐ கிடைக்கும், 44%. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 44% வேல்யூ கிடைக்குது அவருக்கு. ஸோ 44/100 இதனுடைய வேல்யூ தான் 2816 சொல்லிட்டாங்க. ஸோ இதை 44ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11ஆல பண்ணீங்கன்னா என்ன வரும், இது வந்து 2 டைம்ஸ், ரிமைனிங் வந்து 61ல 5 டைம்ஸ். ஸோ 6 டைம்ஸ்னு வரும். இங்கிட்டு 4ன்னு இருக்கும். ஸோ அகைன் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6 24 4 16. ஸோ 6400ன்னு வரும். ஸோ 160Pயோட வேல்யூ வந்து 6400. அப்போ Pயோட வேல்யூ வந்து என்ன இருக்கும், இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 40ன்னு இருக்குமா. ஸோ Pயோட வேல்யூ 40. அடுத்து என்ன சொல்றாங்க, find the amount received by him if he had invested P plus 15% in a scheme offering simple interest 30% for 6 years. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து P% இன்வெஸ்ட் பண்ணாருல 16,000ல. இப்போ என்ன பண்றாரு, P plus 15,000. P வேல்யூ நம்ம 40% கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 40 plus 50. ஸோ டோட்டலா 16,000ல 55% இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறாரு எஸ்ஐல. ஸோ 16,000த்துல 55% என்ன வரும். ஸோ அகைன் பர்சன்டேஜுக்கு 2 0 கேன்சல் ஆகும். ஸோ 160 × 55 இருக்கும். இதை அப்படியே கூட வச்சுங்க. ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ 160 × 55. ரேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 30%. ஸோ 30% டைம் வந்து 6 இயர்ஸ். ஸோ டிவைட் பை 100 பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஸோ 2 0 கேன்சல் ஆயிருமா. ஸோ மேலே வந்துட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து 18 990 × 16. ஸோ 990 × 16 பண்ணீங்கன்னா 0 54 4 மிச்சம் 5 54 59 0 9 9. ஸோ 0 4 8 1 6 9 15. ஸோ 15,840 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் சார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 15,840. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் வந்து நமக்கு என்னது எக்ஸ், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து x + y. இந்த ரேஷியோ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 6:7 சொல்லிட்டாங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ இதுல இருந்து என்னன்னு கிடைச்சிரும் உங்களுக்கு, ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். 7 - 6 பண்ணீங்கன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிரும். ஸோ டவுன் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னவா இருக்கும், x - y. எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ x - y வந்து சரி, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ x - y வந்து 5ன்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. உங்கள்கிட்ட இப்போ ஸ்டில் ஸ்பீட் இருக்கு, ரிவர்ஸ் ஸ்பீட் இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இருக்கு. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, போட் கேன் டிராவல் 60 km in upstream
ஸோ 60 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணுது. ஸோ 60 டிவைட் பை அப் ஸ்பீடு வந்து 5, ஸோ 5x ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க 84 கிலோமீட்டர். 84 கிலோமீட்டர் டவுன் டிஸ்டன்ஸ் வந்து 7x. ஸோ டோட்டல் டைம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 hours சொல்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் 12/x, இங்கே 12/x. ஸோ 24/x ஈக்குவல் டு 2 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 12 கிடைக்கும். ஸோ இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் ஸ்பீடு வந்து 72 இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் வந்து 84 இருக்கும், ரிவர்ஸ் ஸ்பீடு 12 இருக்கும், அப் ஸ்பீடு வந்து 60 இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா find the time taken by the boat to cover 54 km in downstream. ஸோ 54 km டவுன்ஸ்ட்ரீம்ல போக எவ்வளவு நேரம் எடுத்துக்கும். பட் யூஸ்வல் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல கிடையாது. அவங்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, ஸ்பீட் ஆஃப் த போட் ரெடியூஸ்டு டு ஆஃப். ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 84, ஹாஃபா ரெடியூஸ் ஆகுதுன்னா என்ன ஆயிரும் 42 மாறிடும். அடுத்து என்ன சொல்றாங்க, சாரி ஸ்பீட் ஆஃப் த போட்னா எக்ஸ். ஸோ 72 ஹாஃபா ரெடியூஸ் ஆச்சுன்னா 36 மாறிடும். ஓகேவா. அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து இன்க்ரீஸ்ட் பை 50%. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் நமக்கு என்னது இங்க 1 யூனிட் 12 kmph. 50% இன்க்ரீஸ் ஆனால் 12 × 1.5 பண்ணீங்கன்னா 18 மாறிடும். இப்போ புது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 54 kmph இருக்கும். ஸோ நமக்கு 54 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ஸோ ஸ்பீடு 54 kmph டிவைட் பண்ணீங்கன்னா 1 hour எடுத்துக்கும். ஓகே, அவங்க சொல்ற கண்டிஷன் படி டிராவல் பண்ணணும்னா 1 hour எடுத்துக்கும். இந்த கொஸ்டின் ஆப்ஷன், ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா ஏபி சேர்ந்து 45 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க, பிசியும் சேர்ந்து 40 நாள்ல அதே வேலையை முடிக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும், ஏ பிளஸ் பி வந்து 45 days, இங்க பி பிளஸ் சி வந்து 40 days. ஸோ 45 40 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 180 இருக்கும் டோட்டல் ஒர்க்கு. ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 4 இருக்கும். பி பிளஸ் சாரி 45 40னா எல்சிஎம் வந்து 360 வருமா. ஸோ 360னா ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி வந்து 8 இருக்கும், பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 9 இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 15 days வந்து ஏ பிளஸ் பி ஒர்க் பண்றாங்க. ஸோ 15 இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி 8. ஓகேவா. அடுத்து பி பிளஸ் சி சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க, 22 நாள் ஒர்க் பண்றாங்க. ஸோ 22 இன்ட்டு பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 9. ரிமைனிங் இருக்க ஒர்க்கை வந்து ஏ பிளஸ் சி சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் சி காம்பினேஷன் தெரியாது, இண்டிவிஜுவல் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஏ பிளஸ் சின்னு எடுத்துக்கிறேன், அவங்க சேர்ந்து 6 daysல முடிக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் 360 கம்ப்ளீட் ஆகுது இந்த மாதிரி ஒர்க் பண்ணி. ஸோ இது 120, இங்கிட்ட ஒரு 198, 320 318. ஸோ ரிமைனிங் 42 இருக்கும். ஸோ ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 42/6 வந்து 7 இருக்கும். ஸோ ஏ பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 7 கிடைச்சிருச்சு. ஏ பிளஸ் பி இருக்கு, பி பிளஸ் சி இருக்கு, ஏ பிளஸ் சி இருக்கு. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 times ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஏ பிளஸ் பி இருக்கு, பி பிளஸ் சி இருக்கு, ஏ பிளஸ் சி, இது மூணு ஆட் பண்ணீங்கன்னா 2 times ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு வரும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, 8 9 17 24 வருது. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன வருது உங்களுக்கு 12 வருமா. ஸோ நமக்கு ஏ பிளஸ் பி இருக்கு, ஏ பிளஸ் பி 8. அப்ப சியோட வேல்யூ என்ன வரும், 12 - 8 போட்டீங்கன்னா 4 வரும். அடுத்து பி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பி பிளஸ் சி வந்து நமக்கு என்னது 9, சி 4னா பி வந்து 5 இருக்கும். அடுத்து ஏ ஓட வேல்யூ, ஏ பிளஸ் சி வந்து 7. ஸோ சி 4 மைனஸ் பண்ணா ஏ வந்து 3 இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ்டு சி இஸ்டு பி. ஏ வந்து 3, சி வந்து 4, பி வந்து 5. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு இந்த எல்சிஎம் எடுக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ரேஷியோ எடுத்துருங்க. கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டேஸ்க்கு ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ எடுங்க. இது 5ல கேன்சல் பண்ணீங்கன்னா 9 8 இருக்குமா. இது என்னது டைம் ரேஷியோ. நம்ம வந்து சேம் ஒர்க்குன்றனால அதை இன்வெஸ்ட் பண்ணி போட்டா எஃபிஷியன்சி ரேஷியோ கிடைச்சிடும். இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா 8:9 இருக்கும். இது வந்து என்னது எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் வேணும்னா எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் பண்ணுவோமா. ஸோ 8 × 45 பண்ணீங்கன்னா 360 வரும். அப்படி இல்லையா 9 × 40 பண்ணுங்க 360 வரும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்சிஎம் டைரக்டா எடுக்க டிஃபிகல்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா 3 மிக்சர் சொல்றாங்க, மிக்சர் ஏ, மிக்சர் பி, மிக்சர் சி சொல்றாங்க. எல்லாத்துலயுமே ரேஷியோ சொல்லியிருக்காங்க, குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க, சில இதுல சில வேல்யூஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிக்சர் ஏ எடுத்துக்கோங்க. ஸோ இது மிக்சர் ஏ, இதுல வந்து ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்க 4:3 சொல்றாங்களா. ஸோ நமக்கு வந்து குவான்டிட்டி தெரியாது, குவான்டிட்டி அன்னோனா இருக்கு. ஓகேவா. ஸோ குவான்டிட்டி நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து பிக்கு வாங்க. ஸோ பியை பொறுத்த வரைக்கும் என்ன ரேஷியோ சொல்றாங்க, இந்த மிக்சர்ல வந்துட்டு ரேஷியோ வந்துட்டு 7:5
குவான்டிட்டி வேல்யூ வந்துட்டு 336 டோட்டலா. ஸோ 336 ml இருக்கு. அதே சில வந்து எவ்வளவு இருக்கு? சில வந்துட்டு 3:2 ரேஷியோ இருக்கு. குவான்டிட்டி வந்து 64 + 20, 64 ml மில்க்கும் 20 ml வாட்டர் இருக்கு. ஸோ டோட்டலா 84 ml இருக்கு சில. கொஸ்டின் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏவை எடுத்து பில ஊத்துறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஏபி கலந்து இருக்கும்ல, இதை எடுத்து சில ஊத்துறாங்க. ஸோ ஃபைனல் ரேஷியோ என்ன நம்மகிட்ட கேட்குறாங்க. நீங்க அவன் சொல்ற மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் எப்படி போகும். ஸோ ஏல வந்துட்டு குவான்டிட்டி தெரியாது. ஸோ 2 ரேஷியோ இருக்கு, குவான்டிட்டி நமக்கு தெரியாது. ஸோ நீங்க அலிகேஷன்லையும் போட முடியாது. ஏன்னா அலிகேஷன் போட்டீங்கன்னா என்ன வரும்? ஸோ இதுல மில்க் 4/7, இதுல மில்க் வந்து 7/12. ரிசல்டன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த குவான்டிட்டி 336. இந்த குவான்டிட்டி தெரிஞ்சாதானே நீங்க வந்து எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அவன் சொல்லியிருக்க ப்ராசஸ் படி நீங்க போனீங்கன்னா இந்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ண முடியாது. இதை வந்து வேற மாதிரி யோசிக்கணும். இப்போ நம்ம வந்து எப்படி இதை கொஸ்டினை மாத்திக்க போறோம்னா, பிஏ ஃபர்ஸ்ட் சில ஊத்திட்டு அங்க பிசி மிக்ஸ் ஆயிருக்கும்ல, அதை வந்து ஏல ஊத்துறாங்க. ஸோ ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தானே. ஸோ ஏவை பியில ஊத்தி அது ரெண்டையும் எடுத்து சில ஊத்துறதும், இல்ல பிஏ சில ஊத்தி அது ரெண்டையும் எடுத்து ஏல ஊத்துறது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன டேட்டா இருக்கோ எப்படி போனா ஈஸியா இருக்குமோ நம்ம அந்த மாதிரி ப்ராசஸ் மாத்திக்கிறோம் தான். ஸோ இங்க வந்து 7:5 ரேஷியோல இதை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 336 7:5 ரேஷியோல பிரிச்சிங்கன்னா 12. ஸோ 336/12 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 டைம்ஸ் போகும், 8 டைம்ஸ் போகுமா? ஸோ 7 × 28 வந்து 196, 5 × 128 வந்து 140. இங்கே ஆல்ரெடி 64:20 ரேஷியோ இருக்கு உங்களுக்கு. 64:20 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 196, 200, 260. இங்கே வந்துட்டு 160 வருமா? ஸோ 260, 160. ஸோ இங்கே இந்த வி எடுத்து இங்கே ஊத்துனதுக்கு அப்புறமா மில்க் இஸ்ட் வாட்டர் இந்த ரேஷியோல இருக்கு. ஸோ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அகைன் இந்த பிசி எடுத்து ஏல ஊத்துனதுக்கு அப்புறம் 4:3 இருக்குது, 3:2 மாறிடுது. ஸோ 2 ரேஷியோ இருக்கு, ஒரு ரியல் வேல்யூ இருக்குதா? ஸோ நமக்கு தேவை ஏவோட இனிஷியல் குவான்டிட்டி வேணும். ஏவோட இனிஷியல் குவான்டிட்டி என்னது? 4:3. ஃபைனல் ரேஷியோ என்னது? 3:2. சாரி 3:2. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலா 3:2 ஃபைனல் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குவான்டிட்டி வந்து என்னதுங்க? 260, 160 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8, 9. ஸோ 1ன்னு வரும். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 480, 520. ஸோ 40ன்னு வரும். ஸோ 1 யூனிட் 40னா ஏவோட இனிஷியல் குவான்டிட்டி வந்து 7 யூனிட்ஸ் வந்து 280 லிட்டர்ஸ் வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 280 லிட்டர்ஸ். அடுத்த கொஸ்டின் ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக் தான். இந்த மாடல் வந்து நம்ம டிஃபரன்ஸ் வச்சு போயிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த மாதிரி மாடல் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோலலாம். என்ன சொல்றாங்கன்னா 60% மில்க், ரெஸ்ட் 10% வாட்டர். இப்போ 40% 10 லிட்டர்னா 60% என்னவா இருக்கும்? 15 லிட்டர் இருக்குமா? ஸோ மில்க் இஸ்ட் வாட்டர் வந்து இனிஷியலா 15, 10 இருக்கு. ஸோ இனிஷியல் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு என்னது? மில்க் மைனஸ் வாட்டர். டிஃபரன்ஸ் வச்சு போறீங்கன்னா நீங்க இனிஷியலா மில்க் மைனஸ் வாட்டர் எடுக்கிறீங்கன்னா எல்லாத்துலயும் மில்க் மைனஸ் வாட்டர் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க வாட்டர் மைனஸ் மில்க்னு எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்க எடுக்க போற எல்லாத்துலயும் வாட்டர் மைனஸ் மில்க் என்னன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? பிளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம், அதுக்காக சொல்றேன். ஸோ இங்க வந்து மில்க் பெருசு, ஸோ மில்க் மைனஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலா என்னது? 5 இருக்கு. ஆடர்ல மில்க் மைனஸ் வாட்டர் என்னது? ஆடர்ல மில்க் வந்து 2x, வாட்டர் வந்து 2x + 20. ஸோ மில்க் மைனஸ் வாட்டர் வந்து 2x கேன்சல் ஆகி -20 இருக்குமா? ஸோ அங்க மில்க் மைனஸ் வாட்டர் வந்து -20. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபைனல் டிஃபரன்ஸா இருக்கும். ஃபைனல் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னது? ரேஷியோல 5:8 சொல்லிட்டாங்க. ஸோ மில்க் மைனஸ் வாட்டர் என்ன வரும்? 5 - 8 -3 வருமா? ஸோ ஃபைனல் மில்க் மைனஸ் வாட்டர் வந்து -3 யூனிட்ஸ் ரேஷியோல இருக்கு. இந்த 3 யூனிட்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் ஆட் ஆகி அதுதான் அந்த ஃபைனல் டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ -3 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5 - 20. ஸோ -50னா ஸோ மைனஸ் கேன்சல் ஆகி 1 யூனிட் வந்து 5 லிட்டர் இருக்கும். நமக்கு வந்து என்ன வேணும்? கொஸ்டின் என்ன கேட்குறோம்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இந்த 5 எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபைனல் மில்க் வந்து 25 இருக்கும், ஃபைனல் வாட்டர் வந்து 14 இருக்கும். இதுல இருந்து இந்த ஆட் பண்ண இனிஷியல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 15, 10 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இது வந்து என்ன வரும்? 10 வந்து 30. ஸோ இந்த 10 என்னது? 2x, 30 2x + 20. 2x 10னா எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்? 5 வரும். இதை நீ ஈக்குவேட் பண்ணுங்க. 2x + 20 = 30. ஸோ 20 அந்த சைடு போச்சுன்னா 2x = 10 வரும். அகைன் x = 5. ஸோ இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.